ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். இங்கே பாஸ்டர் ஆரோன் பாலா சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதில் சந்தோஷம். நான் முதலாவது பாஸ்டர் போதகருக்கும் போதகருடைய துணைவியாருக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல், நன்றிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எங்கே போனாலும் ஒரு பாட்டு பாடுவேன். ஒரு பாட்டு பாடலான்னு நினைக்கிறேன். பாடலாமா? நல்ல உற்சாகமாக பாடினீங்க பாஸ்டர் ஷாம். நல்ல ஒரு ஆராதனை நடத்தினார் இல்லையா? நல்ல ஆராதனை. அனாயிட்டிங்காக இருந்துச்சா? ஆண்டவர் தொட்டாரா? ஃபீல் பண்ணி உணர்ந்தீங்களா? சரி, இல்லைனாலும் கடைசியாக ஒரு பாட்டு பாட சொல்லலாம். இப்போ எங்கே தொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்கலாம். சரியா? பிரசங்கம் முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா ஆண்டோடைய பிரசன்னம் தான் நம்மை வழி நடத்தும் இல்லையா? ஆண்டோட பிரசன்னம் தான். அது பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்தில் வரும்போது நாம் பலனடைவோம். பலனடைந்தாதான் எல்லா காரியங்களும் நமக்கு நடக்கும் இல்லைங்களா? சரி, ஒரு பாடல் ஒன்று. ஏசு நல்லவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், தெரியும் நான் நினைக்கிறேன். ஏசு நல்லவரா? ஆமே. யாருக்கெல்லாம் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரா? எனக்கெல்லாம் நிறைய அதிசயங்கள் செய்திருக்காரு. அதிசயம்னா அதிசயம், சொல்ல முடியாத அதிசயம். நான் என்னுடைய சாட்சியை சொல்ல தான் போறேன். எங்க போனாலும் என்னுடைய சாட்சியை நான் சொல்லுவேன். இதே சென்னை பட்டணம் தான் எங்களோட ஊரு. நாங்கள் இப்போ ஆனால் சிங்கப்பூரில் இருக்கேன். ஆண்டவர் என்னை அங்கே கொண்டு போய் தூர தேசத்தில் கொண்டு போய் கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக நான் ஒரு சபைக்கு போதகராய் பாஸ்டராக இருக்கேன். ஒரு பிஸ்னஸையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிஸ்னஸையும் பண்ணிக்கிட்டு அங்கே போதகராகவும் என்னை ஆண்டவர் வச்சிருக்கார். சந்தோஷம் தானே? உங்களை போதகரை வச்சா எங்களுக்கு என்ன சிஸ்டர்? அப்படியா? இல்லை, நம்ம கர்த்தருக்குள் நம்ம வேறு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? முதலாவது என்னோட சாட்சி, எங்கே போனாலும் என்னோட சாட்சி நான் சொல்லுவேன். நமக்கு அற்புதமானவர், அதிசயமான ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா? அவர் தான் நமக்கு எப்பொழுதும் அவர் காலை நம்ம கெட்டியாக பிடிக்கணும். அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறக்கும் போது நாங்கள் ஒரு ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வேறொன்று ஆரம்பிச்சிட்டோம். நான் எங்கள் அம்மா ஒரு நல்ல தீர்க்கதரிசி. பாஸ்டர் ஷாம் என்னோட அண்ணா மகன். அவர் நாங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது தான் அவர் பிறந்தார். அதனால் அவர் என்னோட தம்பி தான். அவரோட அக்காவங்களும் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. அதனால தம்பி தங்கச்சி அண்ணா பையன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்லாம் இருக்காது. இப்படி தான் நாங்கள் ஒரு ஃபேமிலியில் இருந்தோம். எங்கள் அம்மா ஒரு நல்ல தீர்க்கதரிசி. எப்பொழுதும் எங்கள் வீட்டில் ஜெபிக்க ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ணா ஒரு நல்ல போதகர். நான் ஒரு 4 வயசுலேருந்து அண்ணாவோட போதகத்தில் பாஸ்டர் யூஸ்டின்ராஜ் இங்கே ஏவிஎம் தியேட்டர் பின்னாடி அவரோட சபை இருக்குது. இப்படி தான் அந்த சபையில் தான் நான் இருந்தேன். சிஸ்டர் நிறைய காரியங்கள் சொன்னாங்க. வாங்க சபைக்கு வாங்க, வாலிப பிள்ளைங்க வரமாட்டீங்க, கலந்துக்கோங்க. என்னுடைய சாட்சி அந்த அண்ணா ஆரம்பித்த சபையில் ஆரம்பித்த ஒரு யூத்துனா நானாக தான் இருப்பேன். ஆரம்பித்த உடனே அண்ணா என்னோட ஒரு 12 வயசில் சபை ஆரம்பித்தார். பார்த்தீங்கன்னா நான் சபைக்காக அவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். சபையில் சாப்பாடு கொடுப்போம். நான் அப்புறம் என்னோட சாட்சிக்கு வரேன். இல்லை, அவங்க சொன்னது கொஞ்சம் ரொம்ப துக்கமாக இருந்தது. எனக்கே துக்கமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் எப்படி துக்கப்படுவார் பாருங்க இல்லையா? ஏன்னா இது ஆண்டவருக்குரிய வேலை. நான் எப்பொழுதுமே நான் நினச்சிப்பேன். நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் சர்ச்சில். பார்த்தீங்கன்னா டம்ளர்லாம் இப்போல்லாம் யூஸ் அண்ட் த்ரோலாம் நிறைய இருக்குது. அந்த காலத்துலலாம் யூஸ் அண்ட் த்ரோலாம் கிடையாது. இந்த சோப்பு வாங்கினா ஒரு 4 கவர் சேர்த்தா 2 டம்ளர் தருவாங்க. என்னவோ சோப்பு, எனக்கு அது மறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய டம்ளர்லாம் சேர்த்து அதெல்லாம் தான் சாப்பாடு கொடுக்கும்போது அந்த தண்ணிலாம் கொடுப்போம். ஒரு 300 பேர் 350 பேருக்கு சாப்பாடு அது சமைப்பாங்க. அண்ணாவும் அண்ணியும் தான் சமைப்பாங்க. கூட அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் அதை கழுவுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் தான் செய்வேன். அண்ணா 3 மணிக்கு சர்ச்சு முடிஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் போவே 2:30 மணி ஆகிடும். 3 மணிக்கு சண்டே கிளாஸ் ஆரம்பிப்பார். நான் 3 மணிக்கு உட்காந்து அந்த பாத்திரம் தேய்க்க ஆரம்பித்தேன்னா இங்கே உட்காந்தேன்னா அது வரைக்கும் இருக்கும். அவ்வளோத்தையும் தேய்க்க ஆரம்பித்தேன்னா 5:30 மணிக்கு டிவியில் படம் போடுவாங்களா? ஆமாம் தானே? தூர்தர்ஷனில் முன்னாடிலாம் போடுவாங்க. அந்த படம் போடுற வரைக்கும் நான் தேய்க்கணும். 2:30 மணி நேரம் தேய்க்கணும். அதே மாதிரி மேலே வீடு கட்டும் போது செங்கல் இறங்கிடும். சர்ச்சு கட்டும் போது, வீடு கட்டும் போது இல்லை, சர்ச்சு கட்டும் போது செங்கல் இறங்கிடும். அதை ஏற்றுறதுக்கு ஒரு சித்தாள் வைக்கணும்னா அப்போல்லாம் ஏதோ 30 ரூபா தான் போல இருக்குது. ஆனால் அதுக்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை. சபை கட்டுறோம் இல்லைங்களா? நான் பாஸ்டர் ஷாம் அந்த எல்லாம் குட்டி குட்டி பசங்க படியில் ஒருத்தராக நின்று எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் வீட்டு பாத்திரத்தை இப்போ வரைக்கும் நான் தைச்சது கிடையாது. எப்பொழுதுமே எனக்கு வேலை செய்யுது. எதுக்குன்னா ஆண்டவர் ஒன்னொன்னே கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு சாமுவேல் அந்த ஏலியோட சபையில் இருக்கிறதோடு தான் பெரிய தீர்க்கதரிசி ஆனார் இல்லைங்களா? ஆமா தானே? சபைக்குரிய காரியங்களில்
எடுத்து போட்டு செய்யுங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எங்கள் வீடு கட்டணும், நாங்கள் இதே குரோம்பேட்டில் ஒரு கல் நான் அப்படி எடுத்து இப்படி போடலை. நான் அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு என்னென்ன காரியங்கள் செய்திருக்கார், நிறைய அற்புதங்களை செய்திருக்கார். ஒரு கல் நான் சபைக்காக செய்த காரியம், வீடு கட்டும் போது நான் சும்மா ஒரு ஹேண்ட்பேக் போட்டு கட்டியாச்சா, பண்ணியாச்சா, யாராவது அப்படி செய்வாங்களா? எவ்வளோ வேலை இருக்கும். ஒருத்தர் ஒரு மேஸ்திரி பொறுப்பெடுத்தார், எல்லாமே A to Z, தண்ணி ஊற்றுறதுலேருந்து எதையுமே நாங்கள் பண்ணது கிடையாது. வெறும் நான் மேஸ்திரி மாதிரி போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஆண்டவருக்காக நாம் படுற பிரயாசங்கள், அது ஒன்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இது ஊழியத்துக்காக நான் சொன்ன ஒரு காரியம். எஃபர்ட்டா பாஸ்டருக்கு செய்கிறோம், பாஸ்டர் ஒய்ஃப்க்கு செய்கிறோம், இங்கே போய் செய்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக. ஆண்டவர் ஒன்றொன்றையும் வெறும் நம்ம கண்ணீரை மட்டும் பார்க்குறவர் இல்லை, நம்முடைய அலைச்சல்களை மட்டும் பார்க்கறது இல்லை. ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோமோ அதை பல மட்டும் திருப்பி கொடுப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் முன்னாடி நின்று சாட்சியாக இருக்குன்னா, நான் சின்ன வயசில் செய்த காரியம், நான் ஊழியம் பண்ணுவேன்னு நான் நினச்சதே கிடையாது. 20 வயசு கல்யாணம் ஆச்சு. 21 வயசில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அந்த பிஸ்னஸ் சொல்லணுமா? ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணேன். இதே டி நகரில் விவேகன் கோ பக்கத்தில் என்னோட 21வது வயசில் ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணேன். அந்த பிஸ்னஸ் சரியாகவே போகலை. அதோட அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த இயரில் பார்த்தீங்கன்னா 96ல் ஒரு 3 lakhs லாஸ். ரொம்ப ஜாஸ்தி. 3 lakhs ஜாஸ்தி தானே. 30 lakhs மாதிரி. அது நான் நல்லா படிப்பேன், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவேன், ஒரு மாதிரி என்னோட லைஃப். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் ஃபெயிலியர் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த ஏஜில் 21 வயசில் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணா சபையில் பாஸ்டர் ராபின்ஸனோட பிரதர் ராபின்ஸோட ப்ரேயர் மீட்டிங்கு, அதில் எனக்கு அபிஷேகம் கிடச்சிது. நான் அப்போ தான் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப வேரூன்ற ஆரம்பித்தேன். ரொம்ப அதிகமாக அபிஷேகத்துக்கு அப்புறம் வேரூன்ற ஆரம்பித்தேன். திரும்ப நாங்கள் குரோம்பேட், இங்கே டி நகர்லேருந்து குரோம்பேட் போயிட்டோம். இன்னொரு கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாம், அந்த பார்லர்லேருந்து எடுத்த திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. அதை எடுத்துகிட்டு போய் திரும்ப ஹஸ்பண்ட் சொன்னார், நீ லாஸ் பண்ணது மட்டும் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துரு, அதுக்கப்புறம் கடையை வித்துடலாம். நான் சொல்கிறேன், இல்லை, நான் ஒரு டீச்சர் வேலைக்காவது நான் போயிடுறேன். நான் ஏன்னா எல்லாமே படிச்சிருக்கிறேன். டீச்சர் வேலைக்காவது நான் போயிடுறேன். எனக்கு இந்த பியூட்டி பார்லருக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை, எல்லா திங்ஸும் இருக்குது, நீ அதை எடுத்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கும் போது, நான் அப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வேரூன்ற ஆரம்பித்தேன். யாக்கோபை பற்றி ஒரு மேகசினில் படித்தேன். பிரதர் மோகன் சிலாசரோட பேசி விடுவிக்கிறார் பத்திரிகையில் யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. எனக்கு தசம பாகம், உண்ண உணவு உடுக்க உடையெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன். பொருத்தனை பண்ணுறாரா? தெரியும் தானே யாக்கோபை பற்றி. நான் அப்போ தான் அந்த ஆர்டிக்கலை நல்லா படிச்சுட்டு நான் ஒப்பு கொடுத்துருந்தேன். எங்கள் அண்ணன் தான் ப்ரேயர் பண்ணி கடையை ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா, யாக்கோபு சொன்னார் இல்லையா, அதே போல் நான் கேட்குறேன், நீங்கள் இன்னையிலேருந்து இந்த கடையில் என்ன வருதோ அதில் தசமபாகம் கொடுப்பேன். நான் உங்களை சோதித்து பார்க்க போகிறேன். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்த அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பீங்களாம். நான் என்ன பண்ண போகிறேன், உங்களை செக் பண்ண போகிறேன். இப்படி தான் சொன்னேன். 21 வயசில் 22, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் அடுத்த பார்லர் ஓப்பன் பண்ணும். செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக ஒரு ஃபெயிலியரோட ஒரு கடையை திறந்தோம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கடை ஓப்பன் பண்ணோம். இதே குரோம்பேட்டில் 4 பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு நான் தகுதியானவளா நிச்சயமாக இல்லை, எனக்கு தெரியும் இல்லைங்களா. ஆனாலும் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற ஆண்டவர். அதுக்கப்புறம் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே என்னை ஆசீர்வதிக்க நான் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப வேரூன்ற ஆரம்பித்தேன். ரொம்ப வேரூன்ற ஆரம்பித்தேன். ஆவிக்குரிய கூட்டம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை பிரதர் மோகன் சிலா மீட்டிங் போயிருக்கும் போது பேர் சொல்லி, கேத்ரின் இங்கே ஆசீர்வாதமாக இருக்கு போகிறீங்க, உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வாதம் அப்படின்னும் போது எத்தனையோ கேத்ரின் வந்திருப்பாங்க இல்லைங்களா, இது நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய அனாய்டிங்கில் நிறைய மாற்றங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். அப்படியே நான் ஊழியம் ஆரம்பித்தேன். குரோம்பேட்டில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேதாரின் கூடாரம் அப்படின்னு சொல்லி இமயம் சேனல்லலாம் அப்போ மெசேஜ் எல்லாம் கொடுத்து ஊழியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொல்லிமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொல்லிமலை நாமக்கல் பக்கத்தில் ஒரு
மலைவாழ் ஸ்தலம். ஆண்டவர் என்னை அங்கே கொண்டு போனார். அங்கே போய் மீட்டிங் வைப்போம் மந்த்லி ஒன்ஸ். இந்த மதுராந்தகம், மேல்மருவத்தூர், எங்கெல்லாம் விக்கிரக கோட்டை இருக்கோ அங்கெல்லாம் போய் மீட்டிங் நடத்துவோம். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது கொல்லிமலையில் என்னை கூப்பிட்டாங்க, இங்கேயே வந்துருங்க, உங்களுக்கு நாங்கள் சர்ச் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் அங்கே போகும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ போகக்கூடாது. அப்போ நான் மலேசியா போனேன். முறை நான் அங்கேருந்தே எனக்கு வீசா அனுப்புகிறாங்க, டிக்கெட் அனுப்புகிறாங்க, எல்லாம் அனுப்புகிறாங்க. நான் போகிறேன். ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசினார், உன்னை மலேசியாலே கூப்பிடுவாங்க, நீ போகக்கூடாது. ஃபஸ்ட் டைம் போகிறேன். இப்போ நான் இன்றைக்கி வந்திருக்கேன், இங்கே இருங்க சிஸ்டர்னா என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும். ஆனால் மலேசியா போகணுன்னு சொன்னாங்க, சிஸ்டர் இங்கேயே வந்துருங்க, மெத்தடிக்ஸ், இங்கே சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அங்கே மெத்தடிக்ஸ்னு ஒரு பிரிவு, நீங்கள் இங்கேயே வந்துருங்க, உங்களுக்கு வீசாக்குரிய காரியம் எல்லாமே, உங்கள் ஃபேமிலிக்கு வீசா கொடுத்துட்றோம், உங்களுக்கு தனியாக வீடு கொடுத்துட்றோம், நீங்கள் அங்கே கார் வச்சுருக்கீங்க, மலேசியாலாம் கார் ரொம்ப ஈஸி, கார் கொடுத்துட்றோம், எல்லாமே கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இப்போ கிளம்பி வரும்போது ஆண்டவர் பேசினார், போகக்கூடாது. நான் சிங்கப்பூர் போனேன். அங்கேருந்து மலேசியாலேருந்து பக்கம் தானே, என்னென்னா நானே போல ஊழிய வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். சிங்கப்பூர் போனேன். எனக்கு சுத்தமாக சிங்கப்பூர் பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல. எல்லாரும் சிங்கப்பூர் அப்படின்னா சிங்கப்பூரா அப்படின்வாங்க. மலேசியா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சிங்கப்பூர் பிடிக்கவே இல்லை. வந்துட்டேன், மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், கேத்ரின் சிங்கப்பூர் போனோம். என்னது, சிங்கப்பூரே எனக்கு பிடிக்கல. ஏன்னு சொன்னா அங்க அடுக்கு மாடி குடியிருப்பு, தனித்தனி வீடு கிடையாது. எனக்கு இந்த தனித்தனி வீடு, கார்டன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இந்த சென்னையில எப்படி பாருங்க, ஒரு நெருக்கத்துல இருந்துட்டு இருக்கோமா, தனித்தனி வீடு அப்படிலாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நீங்களே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். திரும்பி அந்த அடுக்கு மாடி வீடு அப்படிலாம் நான் போகவே மாட்டேன். ஒரு வருஷம் ஆண்டவர் என்கிட்ட, நீ சிங்கப்பூர் போகணும், சிங்கப்பூர் போகணும், போகவே மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா இங்கே எனக்கு 5 பியூட்டி பார்லர் இருந்தது, மினிஸ்ட்ரி இருந்தது, அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கடை வச்சுருந்தாரு. என்னோட ஹஸ்பண்ட் அசோக்லையில் இந்த வேலை பண்ணிட்டு இருந்தார். இவ்வளோ பெரிய காரியங்கள். எனக்கு ஒரு மக இருக்காங்க, ஒரு நல்ல கணவர் இருக்கார், அன்பான கணவர். இதுதான் எங்களுடைய குடும்பம். அப்புறம் ஒரு வருஷம் கழித்து நான் புதுக்கோட்டையில் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் நான் போயிருந்தேன். அப்போது முடிச்சதுக்கப்புறம் பாஸ்டர் என்கிட்ட கூப்பிட்டு கிளம்பும் போது, நேற்று இந்த மீட்டிங்காக ப்ரேயர் பண்ணேன் சிஸ்டர், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் துக்கமாக வந்து அழுதாரு. நீங்கள் வந்து ஆண்டவர் ஏதோ சொல்கிறாரு, நீங்கள் செய்ய மாட்டீங்க, அதை நீங்கள் செய்யணும் சிஸ்டர், என்கிட்ட ஆண்டவர் வந்து பேசினார். அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க பாஸ்டர், நான் சிங்கப்பூர் போகணுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, ஹஸ்பண்ட் நான் போவேனான்னு சொல்கிறாரு, எனக்கும் அதில் இஷ்டம் இல்லை. அப்போ வந்து இல்லைங்க சிஸ்டர், ஆண்டவர் சொல்கிறாருன்னா நீங்கள் கேட்கணும், இப்போ 1 வருஷம் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நான் 1 வருஷம் சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், கடையெல்லாம் அப்படியே இருந்தது, நான் போனேன். ஆனால் அந்த 1 வருஷத்துலேயே ஆண்டவர் அங்கே எனக்கு எல்லா காரியங்களையும், சபைக்குரிய காரியம், ஜீசஸ் கால்ஸில் எனக்கு இடம் கொடுத்தாங்க, சபை நடத்த, யாருக்கும் தரமாட்டாங்க, பெரிய பெரிய அற்புதங்கள். அவர் அதிசயமானவர், அற்புதமானவர் இல்லையா? அவரை நம்பி போகிற நமக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர் எனக்கு செய்தார். இப்போவும் நான் சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா, பெரிய இந்தியாவிலேருந்து போயிட்டு லிட்டில் இந்தியாவில் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமா? நல்லவரா? நீங்களும் ஆண்டவருக்காக உங்களை கொடுங்க, ஊழியத்துக்காக உங்களை கொடுங்க. இது வரைக்கும் ஆண்டவருக்காக நான் எதையும் காணிக்கையெல்லாம் கொடுக்கல அப்படின்னா பொருத்தனையாக இன்னைக்கு ஜெபத்தோடு கூட சார், நான் இன்னையிலேருந்து இந்த சிஸ்டருக்கு செஞ்சிங்களாமே, நம்ம பைபிளில் யாக்கோபை பார்த்தோம், நான் யாக்கோபை ரோல் மாடலாக வச்சேன். இப்போ வரைக்கும் நாங்கள் எங்கள் கடையில் வர்றதில் அந்த 10% தசம பாகம் எடுத்து வச்சு ஊழியங்களுக்கு பயன்படுத்திட்டோம். ஹல்லேலூயா. அப்படி தான் முதல்ல அடுத்த பாஸ்டருக்கு கொடுத்தேன். அப்புறம் இது நம்ம சொந்த ஊழியங்களுக்கு எங்கே போகணும், இல்லை நம்ம நாடி வர ஊழியர்களுக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பொறுத்தனையாக நாங்கள் கண்டிப்பாக 10% சபைக்காக உங்கள் இருக்க சபை அது நல்லா ஆசீர்வதிக்கப்படும் இல்லைங்களா? இப்போ பாருங்க, வண்டி வச்சு கொண்டு வரலாம். சொன்ன மாதிரி ஒரு வண்டி வாங்கினா பிள்ளைங்களையும் இல்லை ஆத்துமா வராங்களா கொண்டு வரலாம். அப்போ உங்களுடைய காணிக்கைகள் அதுக்காக பயன்படலாம். இவங்க சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பிட்றாங்க, நானும் நிறைய போதகருக்கெல்லாம் கொடுப்பேன். அது எனக்கு வந்து அது நான் ஆண்டவருக்கு நான் கொடுத்துடுறேன் இல்லைங்களா? அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாங்களோ, அந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்களோ, அதை பற்றி நமக்கு கவலை வேண்டாம், அது ஆண்டவர் பார்த்துப்பார் இல்லைங்களா? ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால், ஓ பாஸ்ட் ஒய்ஃப் இந்த காணிக்கையில் தான் போடுறாங்களா, அது உங்களுக்கு கணக்கே வேண்டாம், அவங்க ஆண்டவர் கணக்கு கொடுத்துப்பாங்க இல்லையா? நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணும். அதனால ஜெபித்து ஆண்டவருக்கு கொடுங்க, உங்களை பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் என்னுடைய சாட்சி. கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்ற என்னோட தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் இன்றளவு நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். கண்களை மூடி என்னோடு கூட பேசுங்க. நல்ல ஆண்டவரே, எஸ்டாடி எங்களை உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம். ஹோரா புரிதினி கஹையா, ஹோரி பிரிதினி கஹையா,
ஹalleluya. ஓ ஷாபுரிதினிகாயா ஓ ரிபிரிதினிகாயா. ஹalleluya. நீர் எங்களை காண்கிற தேவன். எங்களுடைய அலைச்சல்கள், எங்களுடைய ஓட்டங்கள் ஒரு விரிகஹையா, எங்களுடைய தனிமையின் பாதைகள் ஓ ஷாபுரி கஹையா, எங்களை வெறுக்கப்பட்ட நிலைகள், உறவுகள் ஒதுக்கப்பட்ட நிலைகள் ஓ ஷாபுரி தினி கஹையா, ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் ஹவுரி தினி கஹையா, அநேக ஏக்கங்கள் ஓ ஷாபுரி கஹையா. இது வாங்கணும், வீட்டுக்கு இது வாங்கணும், எனக்கு இது வாங்கணும் அப்படின்னு சொல்ற அநேக ஏக்கங்கள் ஓ ரபுரி தினி கஹையா. எனக்கும் செய்யணும்னு ஆசைதான், கடவுளுக்காக எனக்கும் செய்யணும்னு ஆசைதான். சட்டியில இருந்தா தானே அகப்பைக்கு எடுக்க முடியும், சட்டியிலேயே இல்லையே. ஓ எஸ் ஒரு பிரிக்கையா. இன்னைக்கு பொருத்தனை செய்யுங்க சிஸ்டர். ஆண்டவர் உங்ககிட்ட உங்களுக்கு சட்டிலையும் வர வைப்பாரு. ஏன்னு சொன்னா வேத வசனம் சொல்லுது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் சொன்ன ஆண்டவர் இல்லையா? அவர் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் குறைவுகளோடு கூட இருக்கிறது ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். அநேகர் குறைவுகள், தேவைகள், ஏக்கங்கள். நான் இது வாங்கணும்னு நினைச்சேன், அதற்காக நான் பணம் சேகரித்தேன், ஆனா அதுக்குள்ள வேற செலவு வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு. நான் இது இப்படி ஒரு காரியத்தை கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆரம்பிச்சேன், அந்த கட்டினது அப்படியே பாதியிலேயே நிற்குது. ஓ எஸ். ஆண்டவருக்கு இப்போ ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன். ஆண்டவருடைய இடம் குறைவா இருக்கும் போது, ஆண்டவர் துக்கமா இருக்கும் போது, ஒரு அப்பா அம்மா அவங்கள சந்தோஷப்படுத்தினாவே அவங்க நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உங்களை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை உருவாக்கின ஆண்டவர், அவர் துக்கமா இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் நடக்குமா? ஆசீர்வாதம் கிடைக்குமா? இப்பொழுது உங்க ஒவ்வொருத்தர் கூட ஆண்டவர் இடைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆவியானவர் சொல்வது காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு விரிக ஐயா, வாலிப தம்பிங்க நிறைய இருக்கீங்க. இருக்க அந்த 10-15 பேருக்கும் எத்தனை ஏக்கங்கள். பைக்கை பார்க்கும்போது ஒரு ஆசை, ஓ எஸ். லக்ஸரி காரை பார்க்கும்போது ஒரு ஆசை, அது வாங்கணும்னு இருக்கு, ஆனா எங்க போய் நிப்பாட்டுறது? ஓ எஸ் எஸ். இப்படி ட்ரெஸ் போடணும்னு ஆசை, அது வாங்கணும்னு நினைச்சிட்டு வேலைக்கு போறேன், ஆனா அங்க வேலையில போயிட்டு வந்த உடனே ஏற்கனவே பிடிக்க வேண்டிய பேங்க் பேலன்ஸை பிடிச்சிடறாங்க அப்படின்னு கலக்கத்தோடு கூட உட்கார்ந்துருக்க மகனே. இந்த இடத்துல அதே சூழ்நிலையோடு கூட உட்கார்ந்துருக்க மகனே, ஆண்டவர் உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், என் மைண்டு சொல்லுது, என் பாடி சொல்லுது, ஆனா எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது. கடந்த 2.5 வருஷமா போராட்டத்தின் பிடியில உட்கார்ந்துருக்க வாலிப தம்பி, ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஒரு விரிதினிகாயா, ஹல்லேலூயா. ஓ ஷாபுரிதினிகாயா. ஏகப்பட்ட கடன், இதை வாங்கி அங்க கொடுத்து, அதை வாங்கி இங்க கொடுத்து, இப்ப இங்கேயும் கொடுக்க முடியாம அங்கேயும் கொடுக்க முடியாம எல்லா பக்கமும் டோர் க்ளோஸ், கதவு மூடப்பட்டு இருக்கு. ஏஸ் மகளே, ஒரு மிடில் ஏஜ் ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றாரு. ஒரு விரிகாயா, அவர் ரொம்ப நல்லவர் சிஸ்டர், அவர் ரொம்ப நல்லவர். உங்க கடன் அவருக்கு ஏமாத்திரா, அவருடைய காலை கெட்டியா பிடிங்க, சபைக்குரிய காரியத்துல பங்கெடுங்க. ஓ எஸ், பங்கா இருங்க. நீங்க பங்கு கொடுக்கறது இல்ல, நீங்க முதல் பங்கா இருங்க. என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக சேவை செய்யுங்க. ஆண்டவருக்காக செய்யும் போது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். எப்படி சந்திக்கப்படும்? அவர் அதிசயமானவர் சிஸ்டர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆச்சரியமாய் வழி நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆலோசனை இல்லாமல் அநேக துக்க காரியங்களை மாத்தி பண்ணிக்கிட்டு, ஓ எஸ், தனியா இருக்கும் போது நான் ஏதாவது பண்ணிப்பனோ அப்படின்னு சொல்லி நான் போய் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு மைண்ட் வேற மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி குழப்ப சிந்தனையோடு கூட உட்கார்ந்துருக்கோம். மகளே, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஒரு விரிகாயா, எத்தனை வியாதியின் பிடியிலிருந்து உங்களை மீட்டு எடுத்தாரு. நீங்க மரிப்பதற்காகவா? நீங்க மரிப்பதற்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு விரிதினிகாயா. அப்பா, எங்களை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். எஸ், ஒரு தம்பி, ஒரு பிரதர், எஸ் அம்மா, நான் இப்படி ஊழியத்துல எழும்பணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்லுவீங்களா ஜீசஸ்? என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஜீசஸ்? ஏஸ் அம்மா, என் முகம் உங்களுக்கு தெரியுதா? எப்பொழுதும் அழகான கண்கள், உங்களுடைய அழகான கண்கள் என்னை பார்க்கட்டுமே. தப்பு பண்ணும் போதெல்லாம் சொல்லுவாரு, உங்களுடைய அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் என்னை பார்த்து முறைக்கிறது போல இருக்கு. ஓ எஸ் சகோதரரே, ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு விரிகாயா, உங்களை ஊழியத்துல பயன்படுத்துவதே சித்தம், அதனாலதான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒரு விரிகாயா. இதுக்கு முன்னாடி இருந்த 2 இடத்துலயும் உங்களை ஏசம்மா துரத்தி விட்டாங்க, அவங்க குடும்ப நபர்கள் மட்டுமே இருக்கணும்னு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்காருன்னா, அன்னைக்கு தாவீதோடு கூட நலிந்தவர்கள், ஒடிந்தவர்கள், மெலிந்தவர்கள் இருந்தாங்க. அந்த தாவீதை தான் ஆண்டவர் 4க்கு 4 விருத்தி அடைய வைத்து சேனைகள் கிங்கா வைத்தாரு.
உங்களையும் நீங்க இருந்துகிட்டு இருக்க இந்த ஊழியத்திலையும் ஆண்டவர் அப்படி செய்ய போறாரு இயேசுவின் நாமத்தினால. அப்ப எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களோடு கூட இடைப்படுவீராக இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென், ஆமென்.